உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். I'll talk in English, Anna Tamil, translate one. நான் ஆங்கிலத்தில் பேசுவது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் ஆங்கிலத்தில் பேசுவார். நான் உங்களுக்கு தமிழில் அதை மொழிபெயர்க்கிறேன். I am so happy to be in this place. இந்த இடத்தில் இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷத்தை நான் அடைகிறேன். This is my first time here. நான் முதல் முறையாக இந்த இடத்தில் நான் வந்திருக்கிறேன். When I came, I just saw around. It was so happy. My grandpa started his ministry here. He used to minister here. So I am very happy to be in the place where the seed of revival was started. ஆமென். இந்த இடத்துல இதை சுற்றி பார்க்கும் பொழுது என்னுடைய தாத்தாவை நான் நினைவு கூறுகிறேன். அவர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு விதையாக விதைத்து இந்த நாளில் இவ்வளவாய் அது பரவி இருப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறேன். I am so happy to see the next generation also taking up and carrying forward the ministry. அது மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைகளும் இந்த ஊழியத்தை இணைந்து அதை முன்னோக்கி எடுத்து செல்வதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Everybody. நான் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். I am so happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Grandpa started this ministry 50 years ago. என்னுடைய தாத்தா அவர்கள் இந்த ஊழியத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை துவங்கினார். Dad told this place saw glimpses of revival. ஆமென். இந்த இடத்தை குறித்து விசேஷமாய் சொல்லும்போது இது ஒரு எழுப்புதலுடைய ஒரு அடித்தளமாய் இருப்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். But I believe those were just glimpses and the best is yet to come. ஆமா, அது வெறும் என்ன சொல்றது, ஒரு ஆரம்பம் தான். இன்னும் பெரிய மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். Tamil Nadu has so many places. தமிழ்நாட்டில் அநேக எழுப்புதலுக்கான இடம் இருக்கிறது. But God chose Nilgiris for Grandpa to start the revival seed. ஆனால் ஆண்டவர் என்னுடைய தாத்தாவிற்கு இந்த நீலகிரியை, இந்த மஞ்சூர் பட்டணத்தை, இந்த குந்தா தாலுகாவை காட்டி இதிலிருந்து ஒரு எழுப்புதலை பருவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். So I believe when revival comes, Nilgiris and Manjur will play a big role. ஆமென். எழுப்புதலிலே அருமையான நீலகிரியும் இந்த குந்தா தாலுகாவும் மஞ்சூர் சபையும் ஒரு சிறந்த இடத்தை வகிக்கும் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். God is going to do mighty things. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Don't want to take lot of time. I want to give maximum time to my dad. I want to just prepare the way. அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. என்னுடைய தகப்பனாரிடம் மீதியான நேரங்களை கொடுக்கிறேன். என்றாலும் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். When I came, I saw a lot of youngsters. நான் வரும்பொழுது அநேக வாலிப பிள்ளைகளை நான் சந்தித்தேன். So in every school of revival they tell revival stories. ஆமென். அநேக இந்த எழுப்புதலுக்கான முகாமில் அநேக எழுப்புதலுக்கான காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள். All over the world lot of revivals have taken place. உலகம் முழுவதும் நடந்த வெவ்வேறு எழுப்புதலின் காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். God used certain revivalists mightily. ஆமென். அந்த காலங்களிலே கர்த்தர் ஒவ்வொரு ரிவைவலுக்காக ஒரு குறிப்பிட்ட நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டு பயன்படுத்துவார். God used some people to prepare for revival. அந்த எழுப்புதலுக்காக சிலரை கர்த்தர் தயார்படுத்துவார். God used some to take the revival outside. ஆமென். அவர்கள் மூலமாக அந்த எழுப்புதல் பரவுவதற்கு அவர்களை பயன்படுத்துவார். So we hear about lot of revival that happened in countries like Wales, like US. ஆமென். அநேக காரியங்கள் எழுப்புதலை குறித்து வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு இடத்திலும் நடப்பதை குறித்து தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். But I want to tell a small story. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Sweet about a revival that happened in India. இந்தியா தேசத்தில் நடந்த ஒரு எழுப்புதலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். Not very long ago, very short time ago it happened. பல காலத்திற்கு முன்பதாக நடந்ததல்ல, சமீபமாய் நடந்த ஒரு எழுப்புதலின் காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். There is a small விரும்புகிறேன். church in Bangalore with around 150 people. நமக்கு தெரிந்த பெங்களூர் பட்டணத்தில் ஒரு சின்ன சபையில ஒரு எழுப்புதலின் காரியங்கள் நடந்ததை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். With a very young pastor who is pioneering the church. ஒரு சின்ன இளம் ஊழியர் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு வந்தார். He was working in the software industry. அவர் பகுதி நேரமாக ஊழியம் செய்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் அவர் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். God called him to full time ministry. ஆண்டவர் அப்பொழுது அவரை முழு நேர ஊழியத்திற்கென்று அழைத்தார். He resigned his job and came and pioneered a church in Bangalore. அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து கொண்டு முழு நேர தேவனுடைய அழைப்பிற்காக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். They also had a vision of revival. அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தரிசனமாக தந்து அந்த தரிசனத்துக்கு அவரை தன்னை அர்ப்பணித்தார். Praying for a long time. அதற்காக அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். And before Easter they had a 21 days fasting prayer. ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பதாக 21 நாள் உபவாச கூட்டத்தை அவர்கள் நியமித்து அதை அனுசரித்தார்கள். Many pastors came to that church. அநேக ஊழியர்கள் அவருடைய அந்த 21 நாள் உபவாச கூட்டத்திற்கு பங்கு கொண்டார்கள். Many revivalists came. எழுப்புதலை தரிசனமாய் கொண்ட அநேகர் அந்த இடத்துல அவளோட அந்த 21 நாள் ஜெபத்தில் பங்கு கொண்டார்கள். They are praying for 21 days. 21 நாள் தொடர்ந்து அவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வந்தார்கள். On the 18th day of the meeting, அந்த 21 நாள் உபவாசத்தில் 18ஆம் நாள் அன்று
18th day, a preacher preached. The preacher preached. அங்க வந்த ஊழியர் அவர் செய்தி கொடுக்க ஆரம்பித்தார். There was powerful move of God in the place. கர்த்தருடைய வல்லமை அதிகமாக செயல்பட்டது. Now the meeting was to get over at 9 o'clock. ஆமென். 9 மணிக்கு அந்த மீட்டிங் முடிய வேண்டிய But it went till 11 o'clock. அது ஆனால் 9 மணிக்கு முடியல, தொடர்ந்து நடந்து அது 11 மணி வரைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. The preachers left the place. ஊழியம் செய்தவர்கள் கூட அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. They went, had dinner and went to bed. அவங்க சாப்பிட்டு அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. Before going to sleep, the Holy Spirit told the pastors to check the CC camera of the church. அவர் கடந்து போன பின்பதாக அவருக்குள்ள ஒரு தோணல் ஆண்டவர் உணர்த்தினார், நீ சபையில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை பாருன்னு சொல்லி அவர் உணர்த்தினார். So when he took the CC camera, he saw even after the meeting is over, there are a group of youngsters still praying in the church. ஆமென். அவங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது சபை 9 மணிக்கு முடியணும்னா 11 மணி வரைக்கும் நடந்தது. 11 மணிக்கு மேலே அவங்களும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அநேக வாலிபர்கள் அங்கே இருந்து தங்கி கர்த்தரை ஆராதிப்பதையும் கர்த்தருடைய சமூகத்தில் செபிப்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. So it is not in their church always people don't stay like that. It is the first time people are staying like that. So pastor is little angry. நம்ம பொதுவாக 9 மணிக்கு சர்ச்சை முடியணும்னா 8:30 மணிலேருந்து கையில் நேரத்தை பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க, 11 மணிக்கு முடிஞ்சாலும் சர்ச்சு முடிஞ்சாலும் அவங்க போகல, அவங்க அந்த இடத்துல அமர்ந்திருந்ததை அவர் பார்த்தார். Pastor didn't know what is happening. He went to sleep. பாஸ்டருக்கு நடந்தது என்னன்னு தெரியல, அவர் 11 மணி லேட் ஆயிடுச்சுன்னு போய் படுக்க போயிட்டாரு. At morning 4:30 the Holy Spirit woke him again. திருப்பி காலையில 4:30 மணிக்கு அவர் எந்திரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசுவதை He checked the CC camera again. திருப்பி அந்த சிசிடிவி கேமராவை பார்ப்பதற்கு கர்த்தர் உணர்த்தினார். No, the youngsters are not gone, they're still there. நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வாலிபர்கள் 4:30 மணிக்கு காலையில கூட ஆலயத்தில் இன்று ஜெபிக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். கரங்களை உயர்த்தி ஹalleluya. Then he takes his car and goes to the church. Sorry. He takes his car and goes to the திருப்பி அவர் என்ன church. பண்ணாரு, காலையில 4:30 மணிக்கு அவருடைய கார் எடுத்து சர்ச்சுக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு. No, he is going to scold. Why have you not gone home? Why are you staying still in the church? போய் வாலிபர்ல கேட்டு, என்னப்பா நீங்க இன்னும் 4 நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்திருக்கீங்க, இன்னும் நீங்க போடியான்னு அவர்ல என்ன பண்ணிருக்கிறார், திட்டி இருக்கிறார். கேட்கணும் போனாரு. ஆனா when he opened the door, he could feel the presence of God pushing him. அவர் ஏன்னா அவ்வளோ என்ன 4:30 மணி மட்டும் இருந்திருக்காங்களே, என்னடா பண்றாங்கன்னு கேட்கணும்னு போனவர் அந்த கதவை திறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவை அவர் உணர்ந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆமென். He is the pastor of the church. அவர் அந்த சபையின் மேய்ப்பனாக இருந்தாலும், No, but we always tell the church belongs to Jesus. ஆமென், ஆனாலும் அவர் அந்த மேய்ப்பனாக இருந்தாலும் சபை தேவனுடையது. No, he told it is the first time he felt the church which he pioneered, he is giving back to the real owner of the church. ஆமென், ஹalleluya. அப்பொழுது அவருக்குள்ள ஒரு மனப்பான்மை, இந்த ஊழியம் என்னோடதுன்னு சொல்லி, ஆனால் முதல் முறையாக அவர் உணர்ந்தாராமா, இது தேவனுடைய சபை என்பதை அவர் உணரத்தக்கதாக கர்த்தர் அவர் பெரிய அசைவை அந்த இடத்துல ஏற்படுத்தினார். On the 19th day they started the meetings again. அடுத்த நாள் 19ஆம் நாளாக இருந்தது. அந்த 21 நாள் உபவாசத்துடைய 19வது நாளாக இருந்தது. தொடர்ந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். The preacher named Pastor Isaac Thomas came. அந்த ஊழியர் பேர் ஐசக் தாமஸ். அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். He came to the stage. அவர் திருப்ப ஸ்டேஜுக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். He took his Bible. அவருடைய வேதாகமத்தை எடுத்தார். He takes up the portion and he asked the church, are you thirsty? வேதாகமத்தை எடுத்து, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க தாகத்தோடு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். The group of youngsters who were there in the night, they stood up and told, we are thirsty. ஆமென், ஹalleluya. அந்த வாலிபர்கள் அங்க அமர்ந்திருந்தாங்களே நைட் முழுவதும், அவர்கள் எழுந்து நின்று ஆமென் என்று சொல்லி சத்தம் போட்டாங்களாமா. That's it, the Holy Spirit came on the church. ஆமென். அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிறதை பார்க்க முடிந்தது. Pastor couldn't preach. பாஸ்டர்னால தொடர்ந்து செய்தி கொடுக்க முடியல. Lot of things happened. I'll fast forward. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு பலமாய் பல காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். Lot of things happened in between. அதுக்கிடையில நிறைய காரியங்கள் நடந்தது. Then they understood it was a revival. ஆமென். அப்பதான் அவங்க உணர்ந்தாங்க இது எழுப்புதலின் அடையாளம் என்று சொல்லி. Then the revival went on for 100 days. 100 days, 24 hours non-stop prayer was happening. அந்த 21 நாள் ஜெபமாக மாத்திரமல்ல, அது தொடர்ந்து 100 நாள் ஜெபமாக மாறி அநேகர் அந்த நாட்களில் ஜெபிக்க பெரிய ஒரு அசைவை அந்த இடத்துல கர்த்தர் பார்க்க உதவி செய்தார். அநேக வாலிபர்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஜெபத்துல பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். Pastors kids came back to the ministry. அநேக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்தார்கள். People from hundreds of countries came to Bangalore. நூற்றுக்கணக்கான நாடுகளிலிருந்து வாலிபர்கள் வந்து அந்த ஜெபத்துல பங்கு கொண்டார்கள். They took the revival all across the world. அவர்கள் வந்தவர்கள் அந்த எழுப்புதலை
பல இடங்களுக்கு அதை பற்றி எரிய செய்தார்கள். No, I want to say the revival fire is caught by the youngsters. Amen. First. ஆழமாய் விசுவாசிப்பது என்னவென்று சொன்னால், ஒரு எழுப்புதல் பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது வாலிபர் மத்தியிலிருந்து உண்டாக வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? For a revival we don't need a big church. ஒரு எழுப்புதலுக்கு ஒரு பெரிய சபை அவசியம் அல்ல. You don't need a big sound system. பெரிய ஆடியோ சிஸ்டம் தேவையில்லை. You don't need all the magnanimous things. ஆமென். பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வைஸ்ல இருக்கிற காரியங்கள் தேவையில்லை. But God needs only thirsty people. ஆமென். கர்த்தர் வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். You know, God is looking for broken people who want to stand in the gap for கர்த்தருடைய revival. சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த வாஞ்சிக்கிறார். So I personally believe there's a revival mantle over this place. ஆமென். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒரு எழுப்புதலின் காரியத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் No, என்பதை. mantles are to be taken. ஆமா, ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இருக்க வேண்டும். Oh, my grandfather was a general in the ministry. ஆமென். General. ஆமென். அவர் இந்த ஊழியத்தை ஒரு தலைவராக Now துவங்கினார். he has left behind a mantle. He has left behind a mantle. ஆமென். அவர் ஒரு 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 சால்வையை வைத்துவிட்டு கடந்து You know, சென்றிருக்கிறார். so we see in Bible also Elijah left his mantle to Elisha. ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எலியாவின் சால்வையை எலிசாவின் போட்டதை நம்ம But பார்க்கிறோம். we know how much Elisha did double the things which Elijah did. எலியாவை காட்டிலும் எலிசா பெரிய காரியங்களை செய்ததை நாம் வேதத்தில் No, I வாசிக்கிறோம். believe grandpa only sowed a seed here. ஆமென். என்னுடைய தகப்பனார் இந்த இடத்துல அந்த எழுப்புதலுக்கான ஒரு விதையை விதைத்திருக்கிறார். But I believe those who are ready to take the mantle will take it forward. ஆமென். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் அந்த விதையினுடைய அறுவடையை இந்த நாட்களில் நம்முடைய சந்ததி அறுக்கும் என்று சொல்லி. I just want to give 4 quick points how to catch the fire of revival. ஆமென். எழுப்புதலுக்கான 4 காரியத்தை 4 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Very short. The first thing is you got to wait patiently. ஆமென். முதலாவது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். No, when we look at the Bible we see the first New Testament revival happened in Acts chapter 2. நம்ம வேதத்துல பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 2ஆம் அதிகாரத்துல முதலாவது எழுப்புதல் வந்ததை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். First verse of Acts chapter 2 it says they waited. ஆமென். 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது எழுப்புதலுக்காக அவர்கள் வாஞ்சித்தார்கள், அதற்காக காத்திருந்தார்கள் என்பதை நம்ம வாசிக்க முடியும். So the first step to catch a revival is to wait patiently. ஆமென். முதலாவது நாம் ஒரு எழுப்புதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் I என்பதை know we all are waiting patiently. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அநேக நாட்களாய் நம்ம காத்திருக்கிறோம். God will honor that. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். No, the second point is to be present always. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அவைலபிலிட்டி, அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். You know, God never tells when revival will come. He doesn't tell us tomorrow. ஆண்டவர் எப்போ எழுப்புதல் வரும் என்பதை அவர் உடனே காரியத்தை ரிவீல் பண்ண மாட்டார். Revival can be now. ஆமென். இன்று கூட எழுப்புதல் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. Revival can be in this second. ஆமென். எழுப்புதல் இந்த நொடியில கூட கர்த்தர் அனுப்ப அவர் ஆயத்தமாக So இருக்கிறார். people who are waiting patiently should not miss it out. ஆமென். காத்திருக்கிறவர்கள் என்னடா இவ்வளவு நாள் காத்துட்டோமேன்னு சொல்லி அதை இழந்து விடாதபடிக்கு அதை எப்பொழுதும் அந்த காத்திருக்கும் தன்மையோடு அவங்க இருக்க வேண்டும். So the second step is to be present always. ஆமென். இரண்டாவது காரியம் என்ன, நாம எப்பொழுதுமே அந்த தரிசனத்திற்காக நம்மை அவைலபிலிட்டி படுத்திக் கொள்ளணும். Always be present. ஆமென். எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். And the third step is to be open. ஆமென். மூன்றாவது நாம் ஒரு திறந்த மனப்பான்மையோடு எழுப்புதலை நாம் வாஞ்சிக்க You வேண்டும். know, revival has a weight. ஆமென். எழுப்புதல் ஒரு மிகப்பெரிய சக்தியை உடையது. Everybody cannot carry a revival. ஆமென். எல்லாரும் அவையற்பட்ட ஒரு சக்தியை சுமந்து செல்ல முடியாது. No, we all trust God. நாம் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோம். But God trusts only few people on this earth. ஆமென். ஆனால் ஆண்டவர் சிலரை மாத்திரமே அவர் விசுவாசிக்கிறார், நம்புகிறார். No, so be people who are open so that God can trust you. ஆமென். கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை உடையவர்களாய் சபையில் இருக்கிற விசுவாசிகள் மாற வேண்டும். You know, and the fourth point is to be willing. ஆமென். நான்காவது எழுப்புதலை வாஞ்சிக்க வேண்டும். You know, in the church in Bangalore they were willing, they were thirsty. ஆமென். பெங்களூர் குறித்து அந்த சாட்சி உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, அவங்க அந்த எழுப்புதலை குறித்து வாஞ்சித்தார்கள். No,
God can move only according to the amount of expectation we have. ஆமென். அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த எழுப்புதலை வாஞ்சிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் செயல்பட முடியும். No, so I want to look at all the youngsters and all the old people in this church and say, God will work according to your expectations. இங்க இருக்கிற வாலிபர்கள் மூத்தவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவார். No, the higher the expectation, God will move mightily. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வாஞ்சை பெரிதா இருக்குமே என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். I pray that God raises out lot of revivalists out of this church. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இந்த சபையிலிருந்து அநேகர் எழுப்புதலை வாஞ்சிக்கிற வாலிபர்களையும் முதியோர்களையும் கர்த்தர் எழுப்புவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. Hallelujah. Let Tamil Nadu look at Manjur. Let whole Tamil Nadu look at Manjur. ஹalleluya. விசுவாசத்தோட சொல்ல போகிறோம், தமிழ்நாடு மஞ்சூரை பார்க்க செய்ய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. Let India see Manjur. இந்தியா மஞ்சூரை திரும்பி பார்க்க No, it வேண்டும். may be a small town, but when revival breaks out, God can make this நம்முடைய city பார்வையில known. இந்த பட்டணம் ஒரு மிக சிறிய பட்டணமா இருந்தாலும் நம்முடைய எழுப்புதலின் வாஞ்சை பெரிதா இருக்குமே என்று சொன்னால் உலகம் பார்க்கத்தக்கதாக மஞ்சூர் பட்டணத்தை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். கரங்களை உயர்த்தி ஹalleluya. The city on the hill can never be hidden. ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் அது ஒருபோதும் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது. You know, you will never be hidden. ஆமென். நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். No, revival will break out. Revival is now, and let God bless you. I bless you. Let revival arise out of this place. ஹalleluya. எழுப்புதல் நமக்கு முன்பதாக இருக்கிறது. எழுப்புதல் கர்த்தர் தர நல்லவராய் இருக்கிறார். பிரதர் சொன்னாங்க, நான் உங்களை வாழ்த்துகிறேன், இந்த எழுப்புதலை கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. Thank you. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆமென்.